வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மாஸ்டர் கண்ணன். நம்ம ரொம்ப ஒரு இன்றைய நடைமுறைக்கு தகுந்த மாதிரி ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் பார்க்குறோம். இந்த வீடியோ பார்க்குறவங்க மேக்ஸிமம் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா? என்னன்னா சரக்கு அடிக்கிறது, ஓகேங்களா? அதாவது மது போதையில் அடிமையானவர்கள், அடிமையாக இருக்கிற கண்டிஷன் இருக்கிறவங்க, இல்லை குடிப்பழக்கம் இல்லாதவங்க நீங்கள் பாருங்கள். ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் இது, மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா? என்னன்னா இந்த விஷயம் யாருக்குமே மேக்ஸிமம் தெரிய மாட்டேங்குது. என்னன்னா சரக்கு ஒரு கட்டிங் ஒரு கோட்டர் குடிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அதிலே ஒரு கட்டிங்கில் போதை வந்துடுது அப்படின்னு வச்சுங்களேன். உடனே உங்கள் பாடி ரொம்ப வீக்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்கள் நண்பர்கள் சொல்லுவாங்க. அவனை கட்டிங் அடிச்சு தாங்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கேட்டால் பாடி வீக் அப்படிங்கிற விஷயம். இன்னொன்று நல்லா ஒரு ஃபுல்லாக அடிச்சுட்டு நல்லா ஸ்டடியாக இருப்பான், ஓகேங்களா? பைக் டிரைவிங் எதுவாக இருக்கட்டும் பார்த்தா ஸ்டடியாக இருப்பான், ஹெல்த்தியாக இருக்க மாதிரி அவனுக்கு தெரியும். அவன் பார்த்தா ரொம்ப ஹெல்த்தியான மாதிரி மக்கள் நடைமுறையில், அதாவது பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் பேச்சுவார்த்தைகள் வந்துட்டு, ஓகேங்களா? இப்போ நம்ம இதை பற்றி தெளிவாக பார்ப்போம், ஓகேங்களா? ஷார்ட்டாக பார்ப்போம், தெளிவாக பார்ப்போம், உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிடுறேன், ஓகே? இப்போ நீங்கள் ஒரு கட்டிங் அடிக்கிறீங்க. கட்டிங் அடிச்சதுமே உங்களுக்கு போதை ஏறுதுன்னா நீங்கள் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கீங்கன்னு இருக்கும். ரீசன் நான் சொல்கிறேன், ஓகேவா? என்ன ரீசன்னா உங்களுடைய உள்ளுறுப்புகள், உங்களுடைய இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாமே நல்லா ஆக்டிவாக நல்லா இருக்குதுன்னு அர்த்தம், ஓகேவா? ஏன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடுகள் இருக்கட்டும், உடனே டைஜஷன் ஆச்சுன்னு நல்ல ஹெல்த்தி பாடின்னு அர்த்தம், ஓகேவா? அது மாதிரி நீங்கள் தண்ணி குடிக்கிறீங்க, நல்லா உங்களுக்கு எந்த ஒரு இல்லை ஒன்று யூரின் வருது, அந்த ஃபங்க்ஷனை கரெக்டாக போயிட்டு இருக்குது அப்படின்னு வரும்போது நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கீங்க. இன்டர்னல் ஆர்கன்ஸ் உள் உறுப்புகள் நல்லா வேலை செய்யணும் அர்த்தம். அதே மாதிரி நீங்கள் ஒரு கட்டிங் அடிச்சதுமே உங்களுக்கு உடனே சடனாக போதை இருக்குது. அங்கே போகும் அந்த நரம்போடி நம்மளுடைய மூளை அங்கே தான் போயிட்டு அந்த போதை அந்த ஆட்கள் போதையை கொடுத்து ஒரு மருந்து போகாது, பார்த்தீங்களா? நீங்கள் கட்டிங் அடிச்சதுமே உங்களுக்கு அந்த மாதிரி போதை கொடுத்தனா நீங்கள் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்களுடைய உள்ளுறுப்புகள் இன்டர்னல் ஆர்கன்ஸ்லாம் நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. அதை கெடுத்துக்காதீங்க, ஓகேவா? மேற்கொண்டு அடிச்சு அதை கெடுத்துக்காதீங்க. அந்த சென்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, நரம்போட அந்த செயல்கள் பார்த்தீங்கன்னா அது செயல் இழக்கிறதுக்கான காரணங்கள் அதிகமாக இருக்குது. நீங்கள் அதிகமாக குடிக்க இப்போ நீங்கள் கட்டிங் அடிச்ச அது ரெகுலராக போக 6 நாளைக்கு ஒரு கோட்டர் கட்டிங் சேர்த்து இருப்பீங்க. அப்புறம் நீங்கள் ரெகுலராக போக 6 மாதம் ஆச்சுன்னா உங்களுக்கு கோட்டர்லாம் பத்தவே பத்தாது. இன்னொரு கோட்டர் அடிக்கும் போல தோணும். காரணம் என்னென்னா உங்களுடைய உள்ளுறுப்புகள் எல்லாம் கெட்டு போயிட்டு இருக்குன்னு அர்த்தம், ஓகேவா? இப்போ ஒரு ஃபுல் அடிக்கிறான், எனக்கு அப்புறம் போதை பார்த்தோன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான்னு கிடையாது. அவனுடைய உள்ளுறுப்புகள் இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாம் சேர்ந்து கெட்டு போய் நரம்புடைய இயக்கங்களும் ரொம்ப ஸ்லோவாகி ஆக மொத்தத்துக்கு உங்களுக்கு போதைகள் மண்டைக்கு ஏறுறதுக்கு டைம் எடுத்துக்குது, ஓகேவா? அப்போ அதனால் என்ன ஆகுது? நரம்புலாம் வீக் ஆகிடுச்சு, டோட்டலி பாடி வீக் ஆகிடுச்சு. கேட்டால் என்ன சொல்லுவீங்க? சரக்கு டூப்ளிகேட் சரக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க, ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது சரக்கு டூப்ளிகேட் இல்லை, உங்கள் பாடி டூப்ளிகேட் ஆகிட்டு இருக்குது, ஓகேவா? அதனால் நிப்பாட்டுறது ரொம்ப பெட்டர். சரக்கு அடிக்கிறது ரொம்ப நல்லது, ஹெல்த்தியாக இருக்கணும். ஓகே, நீங்கள் ஒரு பார்ட்டி ஃபங்க்ஷன் போகிறீங்க, வரீங்க, ஒரு கட்டிங் சாப்பிடுறீங்க, ஒரு டீசெண்டாக ஒரு பீரோட முடிச்சுக்கிறீங்க அப்படின்னா அதோட நிப்பாட்டிங்க, ஓகேவா? எனக்கு போதை வருதுங்கிற போதைக்கு அடிக்ட் ஆகிட்டு இல்லை இன்னொரு கட்டிங் சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படிங்கிற மனப்பான்மை வரும்போது உங்களுக்கு அந்த போதைக்கு நீங்கள் அடிக்ட் ஆகும்போது அந்த போதைக்கு மட்டும் தான் மென்ஷன் பண்ணுறீங்க. உங்களுக்கு ஃபீல் போதைக்கு மட்டும் அடிக்ட் ஆகி கட்சியில் பார்த்தீங்கன்னா 1 2 3 கோட்டர் 10 ஃபுல்லு போகும்போது கேட்டால் அவங்கள ஃபுல் அடிச்சா கூட கருங்கல் மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லி டைலாக் இருக்குது. நீங்கள் ஆளாயிட்டீங்கன்னா நீங்கள் கருங்கல் கிடையாது, சீக்கிரம் களிமண்ணாக போகிறீங்க, ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்னது யாரும் மனசை கஷ்டப்படுத்த மாதிரி கிடையாது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, கவனமாக இருங்க. இன்றைய சமுதாயம் அதை நோக்கி தான் கொண்டு போயிட்டு இருக்குது. சூழல் அப்படி தான் போயிட்டு இருக்குது. வருங்கால சந்ததிகளுக்கு நம்ம சில விஷயங்கள் கொடுப்போம். அதில் என்னோட விஷயம் தான் என்னோட விஷயம், ஓகேங்களா? நான் சொல்கிற பாயிண்ட். அதனால் யாராக இருந்தாலும் இந்த வீடியோ பார்க்கணும், ஷேர் பண்ணுங்கள். இருக்கிறது நான் சொல்கிற விஷயம் உண்மையாக இருந்தால், ஓகே? சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஜெய்.